பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்ம அப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கூட நமக்காக செய்வார். நம்ம நம்ப முடியுமா? நம்பணும். நம்ம எதை நம்புறோமோ அது நம்முடைய வாழ்வாய் மாறும். பிரியமானவர்களே, நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. இங்கு பாராக் அப்படிங்கிற இஸ்ரவேல யுத்தத்துக்கு புறப்பட்டானா. பிரியமானவர்களே, அவனுக்கு சாதகமாய் நட்சத்திரங்களும் தங்கள் அயனங்களில் இருந்து சிசரா அப்படிங்கிற அவனுடைய எதிரியோடு யுத்தம் பண்ணினவாம். யார் யுத்தம் பண்ணா? நட்சத்திரங்கள். யுத்தம் எங்க உண்டாயிற்றா? வானத்திலே உண்டாயிற்றாம். வானத்துல யுத்தம் யாருக்காக? பாராக். பாராக் அப்படிங்கிற தேவனுடைய பிள்ளைக்காக. பிரியமானவர்களே, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எப்படி வேண்டுமானாலும் யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு வேதத்துல நாம் பல இடங்கள்ல நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 14-11வது வசனத்துல கூட ஆசா அப்படிங்கிற ராஜா, அவனுக்கு எதிராக 10 லட்சம் பேர் கொண்ட சேனையோடு யார் வரா? எத்தியோப்பிய ராஜாவாகிய சேரா வருகிறார். ஒரு யுத்தம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? தேவனாகிய கர்த்தர் சேராவோடும் அவனுடைய சேனைகளோடும் யுத்தம் பண்ணினார். அவங்க எல்லாரும் முறியடிக்கப்பட்டார்கள். சேனை பெருசுதான், ஆனா சேனைகளின் கர்த்தர் எவ்வளோ பெரிய சேனையை உடையவர். அவர் யுத்தம் பண்ணும் போது நமக்கு ஜெயம் உண்டாயிருக்கா. ஆசா அப்படி என்னதான் செய்தாரு? அவருடைய கண்கள் தேவனை மட்டும்தான் நோக்கி பார்த்தது. ஆசா, ராஜாவாகிய ஆசா தேவனை சார்ந்து கொண்டார். அதனால தேவன் அவருக்காக யுத்தம் பண்ணினார். தேவன் நமக்காகவும் யுத்தம் பண்ணுவார். நாம என்ன செய்யணும்? தேவன் பக்கத்துல ஸ்ட்ராங்கா நின்னுக்கணும். எதிராளியுடைய பலத்தை பார்த்து பயப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. தேவனை நம்பி அவர் பட்சமாய் நாம் நின்று கொண்டால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கட்டாய யுத்தம் பண்ணுவார். வானத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு யுத்தத்தை அனுமதித்தவர். நட்சத்திரங்கள் கூட, சிஸ்ரா கூட யுத்தம் பண்ணிச்சா வானத்தில் இருந்து. எவ்வளவு ஒரு அருமையான தெய்வம்! அவரை நம்பணும். பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலே அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆதலால் கவலைப்படாதிருங்க. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகர் ஆவியானவரே, அன்பான தெய்வம், நட்சத்திரங்களும் தங்கள் ஆயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின கர்த்தருடைய பிள்ளைக்காக வானத்தின் நட்சத்திரங்கள் கூட யுத்தத்தில் ஈடுபட்டதா? அப்படிப்பட்ட பராக்கிரமம் நிறைந்த தெய்வம் நீரப்பா. உம்முடைய பிள்ளைகள் நாங்க பயப்படவே கூடாது. எங்க சார்புல நீர் யுத்தம் பண்ணுவீர். நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை சார்ந்து நிக்கணும்பா. சந்தேகப்படக்கூடாது ராஜா. நீர் யுத்தம் பண்ணும்போது நாங்க உங்க கரத்தை பற்றி கொண்டு உங்க பக்கத்துல நின்னுக்கணும் ராஜா. உங்களை நம்பி உங்க மேல சார்ந்து உங்க அருகில் நிற்கணும். அதை மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கிறீங்க. உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய திருக்கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.